அனைவருக்கும் வணக்கம். இங்கே குழுமி இருக்கிற பெரியோரே, தாய்மாரே, மேடையில் இருக்கும் சான்றோரே, அப்புறம் குறிப்பாக இன்றைய காலை நிகழ்ச்சி மகளிர் அணி மற்றும் இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கடல் என திரண்டிருக்கும் என் கண்முன்னே விரிந்து பறந்து இருக்கக்கூடிய இளைய மகளிர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி மேடம் பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க தமிழ். அவங்களுக்கு அப்படியே நான் ரொம்ப நடராஜன் சார் சொன்ன மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களோட ஸ்பீச்சை நான் கேட்கலேன்னு மிஸ் பண்ணேன். நான் கார்த்தால வந்து சேர்ந்து நேரடியாக ட்ரிச்சிலேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நடராஜன் சாரோடைய அந்த ஆத்மார்த்தமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ கோ அ லாங் வே பேக் வித் நடராஜன் அவர்கள். ஒரு பாலச்சந்தர் சார் தயாரிப்பில் என்னுடைய 2வது படம் இருக்க வேண்டியது. இந்த நிமிஷம் நான் அம்மாவை நினச்சிக்கிறேன், மிஸ் பண்ணுறேன், உங்களை நினச்சிக்கிறேன். நிறைய வரலாறுலாம் இருக்குது சினிமாவில். 2 பெரிய நமது சமூகத்து நபர்கள் கோலோச்சி கொண்டிருந்த நேரத்தில் 2 பேரோட படங்கள்லையும் நான் நடிக்கவே இல்லை. அது ஆனால் இப்போ பாருங்களேன், சினிமாங்கிறது எப்போவுமே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அங்கே நாசர் பிராமணா வேஷம் போடுவார், கமல் வெள்ளைக்காரனா வேஷம் போடுவார். அங்கே அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் நீ என்ன ஆளுப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் படப்பிடிப்பில் இது பண்ண மாட்டோம். அங்கே ஒர்க்கு தான். அங்கே செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தெய்வத்தை ஆராதிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அங்கே சினிமாக்காரர்களாக இருக்க முடியும். ஒரே மரத்தடியில் எல்லாரும் உட்காந்து சமத்துவமாக சாப்பிட்ற ஒரு சமத்துவமான இடம் அது. ஆனால் அங்கே இப்போ ஜாதி பார்த்து ஜாதியை பேசக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே தன் இடையே வேலை செய்ய கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இப்போ வந்திருக்கு. நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம ஒரு தரம் பேசியிருக்கோம் இதை கூட. இந்த இடத்துல நான் எந்த பேரும் என்னன்னா, ஒரு வசதி இங்கே பேசுகிறதுல நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாடையாக சொன்னால் போதும், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. எதையும் உடச்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ட்விட்டரில் தான் சிலருக்கெல்லாம் நங்குன்னு தலையில் குட்டின மாதிரி ஓப்பனாக சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே அப்படி சொன்னாலே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும். ஜாதியை பிடிச்சி தொங்கி அரசியலில் தான் ஆதாயம் பார்த்துன்னு இருந்தாங்க. இப்போல்லாம் ஜாதியை பிடிச்சி ஜாதி வன்மம் மிக்க படங்கள், ஜாதி வரலாற்றை திரித்து சொல்லும் படங்கள், குறிப்பாக சில சமூகங்களை மட்டும் தெளிவாக தவறாக சித்தரிக்கும் படங்கள் வருது. அதில் அந்த மாதிரி ஒரு போக்கை இப்போ பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ இது நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அப்போ நாம் கேட்டிருக்கலாம், சார் நான் உங்களாச்சே, நீங்கள் என்னை தூக்கி விடலாமே அப்படின்னு. ஆனால் அப்போ ஜிவி சாரு, நடராஜன் சார், கவிதாலயா ஒன்று, ஜிவி ஃபிலிம்ஸ் ஒன்று, 2 பேரும் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணலை. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சப்போர்ட்டுக்கு வரல. அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படி மேடையில் பேச தைரியம் வரும்? இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் சார், இன்றைக்கி நீங்கள் ஓப்பனாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதை எல்லா இடத்துலையும் நம்ம வி ஹாவ் டு பிரிங் தட் சப்போர்ட். குறிப்பாக பர்செப்ஷன் பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. 75 வருடமாக ராங் பர்செப்ஷன், ராங் நரேட்டிவை நம்ம மேலே திணிச்சு ஒரு சமூகத்தை மிக மிக இழிவுபடுத்தியது தமிழ்நாட்டை தவிர உலகத்திலேயே வேற எங்கேயுமே கிடையாது. ஜெர்மானிய யூதர் பேர் அழிப்புக்கு, இன அழிப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி முழுக்க பொய் சொல்லி அவங்கள கீழே தள்ளுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டு திராவிடிய இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கு. இந்த 75 வருஷ பர்செப்ஷனையும் 75 வருஷ பர்சிக்யூஷனையும் நாம்
இத்தனை நாள் பொறுத்துட்டோம். அந்த பொறுத்ததுக்கான காரணம் நாம் பரந்த மனசு இருக்கிறவங்கன்றதெல்லாம் இல்லை, நமக்கு சமூக அக்கறை இல்லை. இதான் உண்மை. இங்கே நம்ம பேசுறது வந்து நம்ம இங்கே பேசாமல் 1200 பேர் நாராயணன் சார் கூட்டி காமிச்சிருக்காருன்னா எனக்கு அதுவே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா 4 பேர் சேர்ந்தாலே அந்த 4 பேருக்கு நடுவுலையே சண்டை சச்சரவு உட்கட்சி போர் எல்லாம் நடக்கும். நம்ம ஆட்கள் அசோகா அல்வா இப்போ சபாவில் நடந்துட்டு இருக்கு மார்கழி சீசனுக்கு சென்னையில். அசோகா அல்வா நன்னா இருக்குன்னா இந்த கேட்டரிங்கில் கிடையாது, அங்கே சாப்பிடாம இங்கே போய் நன்னா இருக்குன்னு சொல்றிய அப்படின்னு என்னவோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியம். உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாடா, நான் 15 வருஷமா சாப்பிட்றேன் அசோகா அல்வா. ரொம்ப முக்கியம். இப்படியாக போய்கொண்டு இருக்கிறது. எனக்கு என்னோட தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறையில் நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். நீங்கள் வந்து மகளிர் அணி இளைஞர் அணின்னு சொன்னீங்க. எனக்கு இங்கே பார்க்குற இடத்துல மகளிர் நிறைய பேர் தெரியுறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் என் பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கேன். அமெரிக்காலேருந்து வந்திருக்கா. அமெரிக்காலேருந்து வந்தவளை இங்கே நான் கூட்டின்னு வந்திருக்கேன். அவள் ஒரு டீனேஜர். எனக்கு தெரிஞ்ச அவள் மட்டும்தான் இங்கே டீனேஜர். யாராவது இங்கே ஒருத்தர் 20 வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் 20± யாராவது கை தூக்குங்கம்மா. வாங்க. வெரி குட். எழுந்து நில்லுங்க, பார்க்குறேன். எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். வெரி குட். உங்களுக்கு ஒரு பாராட்டு, உங்களுக்கு ஒரு கைத்தட்டு. அதை விட முக்கியமாக அவளை கூட்டின்னு வந்த அப்பா அம்மாவுக்கு பாராட்டு. அதுக்கு முன்னாடி வந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும். இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீரங்கத்தில் திருவானைக்காவலில் இங்கே உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசுகிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வளரும்போது இருந்த பக்தியை விட இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக யாருக்கு நன்றி சொல்லணுங்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்லச்சேன், வளரும்போது எங்கள் வீட்டில் வந்து காந்திய குடும்பம், கலப்பு திருமணமெல்லாம் காந்தி சொன்னாருன்னு பண்ண குடும்பம், இப்படியெல்லாம் சரியா. ஆனால் போக போக வளரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. ஜாதி தெரியாது, மொழி பற்று தெரியாது, கடவுள் பக்தி கூட தெரியாது. ஏதோ ஒரு அகம் பிரம்மாஸ்மி பரபிரம்மம் இவ்வளோ தான் தெரியுமே தவிர பெருசாக வந்து ஒரு ஈடுபாடெல்லாம் தெரியாது. ஆனால் கடந்த ஒரு 4.5 வருட காலமாக பொது வாழ்க்கையில் நான் அரசியலில் நேரடியாக இன்னும் ஈடுபடலை. சமூக பொறுப்போட சமூக கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்த அந்த நேரத்திலிருந்து எனக்கு ரொம்ப தெளிவாக நான் என்ன ஜாதி, நான் என்ன தொழில் செய்கிறேன், அது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்தது. நடிகை கஸ்தூரின்னு தானே நம்மள நீங்களாம் நினச்சிருப்பீங்க. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நான் வந்து BL படிச்சிருக்கேன், இல்லை வீட்டில் எல்லோரும் லாயர்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கே தெரியாத நான் என்ன செய்கிறேன், டெய்லி எங்கெங்கே யாரை சந்திக்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க. டெய்லி காலையில் நான் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் பார்த்து தான், ஓ இன்றைக்கி நான் இவரோட இருக்கேன்னா சரி ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று. ஆனால் முக்கியமாக என்னுடைய வீட்டில் யார் யார் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம், நான் கும்பிடுற சாமியை நான் கும்பிடுறதுனால எனக்கு என்ன குறை, இப்படியெல்லாம் சொல்லி மிக அதிக அளவில் என்னுடைய அடையாளத்தின் மீதும் என்னுடைய கடவுள் மீதும் என்னுடைய சமூகத்தின் மீதும் ஈடுபாட்டை வரவழைத்தவர்கள் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும்னா பெரியாரிஸ்டுகளுக்கு தான் சொல்லணும். வாழ்க்கையிலேயே பெரியாருக்கு மிகப்பெரிய நன்றி நாம் எல்லாம் சொல்லணும். ஒரு காலத்தில் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியாரை பாப்பான்னு சொன்னவர் ஜாதியை வச்சே ஒரு ஜாதியை மட்டும் கொள்ளையடி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அவர் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. பெண்ணியத்தை போற்றி இருக்கிறாரு. இல்லை, பெண்ணியத்தை போற்றி இருக்கார், வார்த்தை இல்லை, அவர் he has walked the talk. அவர் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே நினைவுக்கு இல்லை. பெரியாரை நாம் இங்கே அவமதிக்கவில்லை. ஆனால் பெரியாரிஸ்ட்னு சொல்கிறவங்க எல்லாருமே
போலி மட்டும்தான், போலி பகுத்தறிவுவாதிகள் மட்டும்தான். அறிவே இல்லாததுக்கு தான் பகுத்தறிவு. ஒருவேளை பகுத்தறிவு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் பெண் சகவாசம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி இருக்கிற கடவுள் மறுப்பு தான் வந்து பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு வெளியே பகுத்தறிவு பேசிட்டு உள்ளே வந்து வைரக்கிரீடம் கொடுக்குற குரூப்பு தான். ஸோ அவங்களால தான் என்னுடைய அடையாளத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிய வந்தது. அதனால் முதல்ல நான் திராவிடிய சித்தாந்தவாதிகளுக்கு தான் நான் முதல் நன்றியே சொல்லுவேன். இன்றைக்கி நான் திருச்சியில் உங்கள் எதிர உட்காந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் பெரியாரிஸ்டுகள், பகுத்தறிவுவாதிகள், போலி சித்தாந்தவாதிகள் மட்டுமே. இந்த திருச்சிக்கு வந்தது ஏன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நான் வந்து சாமி பக்தியை இப்போ சொன்னேன் இல்லையா, தேங்க்ஸ் டு பெரியாரிஸ், தேங்க்ஸ் டு திராவிடியனிஸ், எனக்கு வந்து கடவுள் மேலேயும் இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே ஆவுன்னா நம்மளை திட்டுறதுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் உண்மையான ஒன்றொன்னா அதுக்கெல்லாம் ஃபேக்ட் செக்கிங் யாரும் வரமாட்டான். பொய்யை உண்மையாக சித்தரிக்கிறதுக்கு தான் நம்ம ஊரில் ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க. உண்மையை பொய்ன்னு சொல்கிறதுக்கு தான் ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி உடனே உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து ஃபேக்ட் செக் பண்ண ஆஹா இவ்வளவு அற்புதமான ஒரு மதமா, இப்படி இது மதமே இல்லையே, இவ்வளவு அற்புதமான சமயமா, இப்படி ஒரு வாழ்க்கை முறையா இந்த மதம் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது கர்ணகண்டி ராமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லட்டுமா? கர்ணகண்டி ராமா, அவருக்கு என்னன்னா ஸ்ரீராமர் பேரை கேட்டாலே பிடிக்காது. ராமர்னா அவ்வளவு துவேஷம். உடனே அவர் என்ன பண்ணார், யாராவது வேணும்ட்டே அவர்கிட்ட போய் ராமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, ராமநாமமே காதில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி காதில் இந்த பக்கம் ஒரு மணி கண்டி இல்லையா, இந்த பக்கம் ஒரு மணி பெருசாக வச்சுட்டு யாராவது வந்து ராமா அப்படின்ட்டு உடனே டிங் 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 அப்படின்னு தலையாட்டிப்பார். இப்படியாக வெற்றிகரமாக வாழ்நாள் முழுக்க ராமர் நாமம் காதுக்குள்ளே நுழையாதபடிக்கு இருந்து இறந்துட்டார். நேராக போயிட்டார் சொர்க்கத்துக்கு. ராமரே காலம் முழுக்க ராமரையே ஜபிச்சு சேவிச்சு அந்த ராமர் கோயிலில் இருந்த புரோகிதரும் அதே சொர்க்கத்துக்கு தான் போகிறார். அங்கே போனதும் இந்த கர்ணகண்டி ராமரை பார்த்து அவருக்கு ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாக போயிடுது. என்னங்க, நான் வாழ்நாள் முழுக்க ராமநாமத்தை மட்டுமே ஜபிச்சு டெய்லி வந்து 3 கால பூஜை செஞ்சு இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் வந்து சேர்றேன் மெதுவாக, ஷார்ட்கட்டில் இவர் ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்திருக்காரு ஹெவனுக்கு, எப்படி இது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஸ்ரீராமர் நாராயணரே சொல்கிறார், ஏன்னா கேட்குறார், நாரதர் கேட்குறார், அப்படி தான் வருது, யார் இது உங்களோட ரொம்ப பெரிய பக்தாள்லாம் வருவா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வருஷம் வாழ்நாள் முழுக்க நிந்திச்சவன்லாம் வந்திருக்கானே. அது இல்லைப்பா, கலியுகத்தில் பூஜை புனஸ்காரம் இப்படி எதுவுமே தேவையில்லை, வெறும் நாமம்தான். அந்த ராமநாமத்தை உச்சரித்தாலே கலியுகத்தில் நம்மளுக்கு சொர்க்கலோக பிராப்தி இல்லையா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அது காதில் விழுந்துடக்கூடாது, எங்கேயாவது யாராவது ராமர்னு சொல்கிறாளா, எங்கேயாவது ராமர்னு காதில் விழருதா அப்படின்னு சொல்லி ஒன்றை விட அதிகமாக ராமரா எங்கே ஏதா ராமரா அப்படின்னு யோசிச்சுட்டே போனதுனால, கேட்டக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே போனதுனால அவர் தான் எந்நேரமும் என் சிந்தனையாகவே இருந்தார். அதனால் அவருக்கு தாண்டா சொர்க்கலோக பிராப்தி. அந்த மாதிரியாக இன்றைய திராவிடியம் பேசக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வந்து வெளியே தான். அது அவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே உள்ள அவங்க சொல்ல முடியாது, நம்மளை விட அதிகமாக பக்தி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க புண்ணியத்தில் எனக்கு வந்து இவ்வளவு நல்ல சமயமா, இவ்வளோ ஒரு நல்ல நம்பிக்கையா, இதில் பிராமணர்களுடைய பங்கு இவ்வளவு இருக்கா, இந்த அளவுக்கு சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சமூக சீர்திருத்தத்தையும் பிராமணர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது புரிஞ்சுது. திருவானைக்காவல் ஒரு பக்கம், ஸ்ரீரங்கம் ஒரு பக்கம், திருச்சிராப்பள்ளியில் மலையில் உச்சி பிள்ளையார் ஒரு பக்கம். இதுவே ஒரு இன்டகிரேஷன், ரிலிஜியஸ் இன்டகிரேஷன். எந்த இடத்துலையுமே பெருமாள் தனியாக இருக்க மாட்டார்,
ஈசன் தனியாக இருக்க மாட்டார். திருப்பதி போனால் காளஹஸ்தி போகணும், ஸ்ரீரங்கம் போனால் திருவானைக்காவல் போகணும். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைக்கிற மாதிரியான ஒரு சமூக சீர்திருத்தம் அது. திருப்பதி போனால் உங்களுக்கு வந்து நேராக பாலாஜியை கும்பிட்டா கொட்டிடாது காசு, காளஹஸ்தியில் மொட்டை போட்டால் தான் கொட்டும். கரெக்டா? அதனால் வைணவர்கள் பொதுவாக வைணவர்கள் சைவர்கள் எல்லா இடத்துக்கும் போவாங்க, வைணவர்கள் எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்க. ஆனால் கம்பல்சரி காளஹஸ்திக்கு போகணும், திருவானைக்காவலுக்கு போகணும். பெருமாளை பார்த்தா பெருமாளுடைய மச்சானை பார்க்காம போனால் வேலைக்கு ஆகாது. இது நம்ம இந்து மதத்துடைய அந்த மத நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நிறைய, ஏன் இங்கே மேடையிலே பாருங்களேன், இப்போ 2 பேரும் இல்லை, மேடையிலே நான் வரும்பொழுது எங்கே 2 பேரும் மேடையிலே நான் வரும்பொழுது நாராயணனையும் நடராஜனையும் ஒரு சேர பார்க்குற பிராப்தி கிடைச்சி வரா. இப்போதான் வரா, திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். வாங்க உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். சரி, நான் இப்போதான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டேல, திருவானைக்காவலுக்கு வந்தால் பெருமாளையும் பரமசிவனையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். அது இங்கே கோயிலை மட்டும் இல்லை, மேடையும் சொல்கிறேன், நடராஜனையும் நாராயணனையும் ஒரே சேர பார்த்துடலாம். அப்படி அது ஒரு பிராப்தி எல்லா நாளும் கிடைக்குமா? இதோ பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கே கிடைச்சிருக்கு. எத்தனை வருஷம் நான் பிறந்ததுலேருந்து என் அடையாளம் எதுன்னு யாருக்கானா தெரியுமா? இப்போ தானே உங்களுக்கும் தெரியும். அதனால் நாராயணன் சரி இன்றைக்கி தான் கூப்பிட்ருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம். பட் இன்றைக்கி நான் வந்திருக்கேன், எனக்கே நானே இப்போ இதோ இன்னும் ஜஸ்ட் 2 இயர்ஸில் கோல்டன் ஜூப்ளி. நான் இன்றைக்கி வந்திருக்கேன். கோல்டன் ஜூப்ளி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் டீனேஜ்லேருந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லேருந்து என்ன சொன்னால், இங்கே பூணல் போட்ட அந்த போடக்கூடிய வயசில் இருக்கக்கூடியது, அந்த வயசுலேருந்தே இதோ அந்த பையன் இருக்கான் அங்கே பார்க்குறேன், அந்த மாதிரி வயசுலேருந்தே ஸ்டார்ட் கம்மிங். நீங்கள் எல்லோரும் கூட்டின்னு வாங்க. நீங்கள் எல்லோரும் சண்டே தானே, சண்டே எல்லாம் அவரே சாட்டர்டே கூட வைக்கல, சண்டே வச்சுருக்கார். சண்டே ஹாலிடேஸில் என் பையனும் அதே இதை தான் வீடியோ கேமை பிடிச்சின்னு தான் நிற்கிறான் ஃபோனில். பட் இங்கெல்லாம் வரணும். அது வரணும்னு சொன்னால் எனக்கே புரியுறது. நம்ம எல்லோரும் இப்படி மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தால் பசங்களுக்கு போர் அடிக்கும். அவளுக்குன்னு இளைஞர்களுக்குன்னு அதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ப சில நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தணும். சரியா? நான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் வந்திருக்கேன், பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வரலை. இன்னும் சொல்லப்போனால் நான் தலைவர் சார்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டேன். அதை இப்போ சபையில் ஓப்பனாகவே கேட்குறேன். இல்லை, நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் என்னை எப்போ நிறுத்துன்னு சொல்கிறீங்களோ அப்போ நிறுத்திடுவேன். அது மட்டும், ஏன்னா பிராமணாக போஜன பிரியாக, அதில் நம்ம தலையிட்டக்கூடாது. அப்படியா? பார்த்தீங்களா? இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எனக்கு கரெக்ஷன் சொன்ன மாதிரி இன்னொரு கரெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். நடராஜன் சார் சொன்னார், ஆவதும் பெண்ணாலே அதுக்கு அடுத்தது சொல்ல மாட்டேன்னு. தாராளமாக சொல்லுங்க. ஒரு பெண்ணா மகளிர் அணி கூட்டத்தில் நான் சொல்கிறேன், நன்மை அனைத்தும் ஆவதும் பெண்ணாலே, தீமை அனைத்தும் அழிவதும் பெண்ணாலே. யாராவது பொம்பளை சிரிச்சா போச்சு, வெத்தலை விரிச்சா போச்சு அப்படின்னெல்லாம் சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் அதற்கான புகையில விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு, ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே, இப்படியெல்லாம் யாராவது சொன்னால் இனிமே அதோடைய சரியான அர்த்தத்தை தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எது? ஆமாம், நல்லது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லாமே உருவாக்க முடியும், எல்லாத்தையுமே மனிதன் உருவாக்க முடியும். ஆண் பெண் துணை இல்லாமல் எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். ஆனால் ஒரு ஆணை உருவாக்குறது ஒரு பெண் தான், வேறு வழியே கிடையாது, வேறு வழி கிடையாது. அந்த 10 மாதம் ரெண்ட் நீங்கள் கொடுக்காம வெளியே வரவே முடியாது. அந்த கடனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஸோ மகளிர் அணி நமக்கு நாமே தட்டி கொடுத்துக்கணும். இந்த விமென்ஸ் லிபரேஷன்லாம் சௌமியாவா, இந்த விமென்ஸ் லிபரேஷன்லாம்
யார் வந்து பேசுவான்னா பெண்கள் வந்து பெண்ணியத்தை பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பெண்களை பெற்ற தகப்பன்மார்களும் பெண்களுக்கு பிறந்த மகன்மார்களும் தான் பெண்ணியத்தை முதல்ல பேசணும். என் தாய் இப்படி இருந்தா, என் தாய் இந்த சமூகத்துக்கு இதை கொடுத்துட்டு போறா, என் மகள் இப்படி இருப்பா அப்படின்னு சொன்னாதான் அது வரும். பெண்களால் இல்லைன்னா பட்டிமன்றத்தில் இப்படி தான் தலைப்பு வச்சுட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு எதிரி யார், மாமியாரா நாத்தனாரா, ரொம்ப இப்படி தான் வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் கிடையாது. யாராவது பட்டிமன்றத்தில் ஆண்களுக்கு எதிரி யார், மச்சானா மாப்பிள்ளையா, எங்கேயா வச்சு பார்த்துருக்கீங்களா? வச்சு பார்த்துருக்கீங்களா? என்னமோ இவங்களுக்கு வந்து எதிரியே இல்லாத மாதிரி, எல்லாம் எதிரினா நேராக டொனால்ட் ட்ரம்ப் தான். கீழே வந்து யாருமே இருக்க மாட்டா, வீட்டில் யாருமே இருக்க மாட்டா. ஆனால் பேசுறதெல்லாம் உள்ள யார் எப்படி கெடுத்துக்கிறது அப்படின்னு தான். ஆனால் பெண்கள் பாருங்க, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பெண்கள் வந்து ஆட்சியில் இருந்தால் இந்த மாதிரி we will not handle. உலகத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாரும் சேர்ந்து வாங்கலை பொங்கல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் இட்லி சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல பெண்களாக பேசி முடிச்சு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஆண்கள் தான் போர், யுத்தம், பேச்சுவார்த்தை இப்படியெல்லாம். நம்மளாம் போனால் என்ன, இந்த புடவை எங்கே வாங்கினுங்க, ரொம்ப பிரமாதம், எடுத்துக்கோங்களேன், முடிஞ்சு போயிடுது, அந்த இடத்துல போரே வராது. நிஜமா இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் நடுவில் போர் நடக்கிறதுனா அங்கே தாய்மார்களை அனுப்புங்க, ஒரு தாய்க்கும் இன்னொரு தாய்க்கும் அங்கே பேச்சுவார்த்தையை நடத்துங்க. அப்போ எல்லாரும் இந்த பூமியின் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த உண்மை வெளிப்படும். ஆண்களுக்கு அந்த உண்மை வெளியே வந்ததுக்கப்புறம், கருப்பையில் 10 மாதம் தானே இருக்காங்க, அது வெளியே வந்ததுக்கப்புறம் மறந்து போயிடும். பெண்கள் கருப்பையோடு தான் அவங்களோட வாழ்நாள் முழுக்க இருக்காங்க. நாங்கள் மறக்க மாட்டோம். அதையெல்லாம் கற்றுக்கோங்க. அதுதான் அது வந்து பிராமண பெண், சத்திரிய பெண், வைசிய பெண், அப்படி அந்த ஜாதி பெண் இந்த ஜாதி பெண்ணு யாரும் பேசுகிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமுதாயத்தில் பெண்களுக்குன்னு தனியான ஜாதி அடையாளம்லாம் கிடையாது. அவங்களுடைய கணவன் குடும்பத்தை சார்ந்த ஒரு ஜாதி அடையாளம் தான். ஏன், எதனால்? ஏன்னா பெண்கள் ஜாதி பார்க்க மாட்டாங்க. எந்த குழந்தை அழுதாலும் அந்த மாரில் பால் சுரக்கும், அந்த பெண் ஜாதி பார்க்க மாட்டான். நீ யாரு, நீ எந்த ஆளுன்னு சொல்லி உள்ள விட மாட்டாங்க. அதனால தான் மகளிர், நம்ம மகளிர் அணியிலிருந்து போய் இந்த சமுதாயத்துக்கான தவறான பிரச்சாரத்துக்கு உட்பட்ட, அவதூறுக்கு உட்பட்ட இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வெளியே போய் உங்களுடைய பக்கத்து வீட்டு, நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பக்கத்து வீட்டுக்காரம்மா எதிர் வீட்டுக்காரம்மாவோட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க எல்லாரும் மாமின்னு ஆசையாக பாசமாக தானே விளைய வராங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. வெளியே போனால் எங்களுக்கு வந்து மாமின்னு நீங்கள் ஆசையாக கூப்பிடுறதையே அவதூறாக கூப்பிடுறான், மாமி உங்களுக்கும் 2 அப்படின்னு சினிமாவில் வைக்கிறான். அதையெல்லாம் நம்ம வந்து மெய்ப்பொருள் கண்டு கடந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பரப்புங்க. வெளியாட்களை பரப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பரப்புங்க. ஆண்கள் உதாரணமாக இருக்க வேண்டும், பெண்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் இல்லையா, இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு இது முக்கியமாக. ஏன்னா இங்கே இளைஞர்கள் குறைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறத விட நான் பேரண்ட்ஸுக்கு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன். அண்ட் இந்த குழந்தைங்க கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னா, நாம் எவ்வளோ சொல்லி 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 கற்றுக் கொடுத்தாலும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. நம்ம நடத்தையில் நடந்து காட்டுறதை தான் அவள் பார்த்து கற்றுப்பாள். நம்ம வந்து டேய் நீ சுத்தமாக இருக்கணும்டா, நீ பக்தியோடு இருக்கணும்டா, நீ நல்லா படிக்கணும்டா, கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுடா, சிகரெட் பிடிக்காதடா, குடிக்காதடா நீங்கள் சொன்னால் போகாது. இதை நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து யாருக்கு, எல்லாம் ஆண்களுக்கு தான் இதெல்லாம். பொதுவாக சொல்கிறேன், டே கெட்ட பழக்கத்துக்கெலாம் அடிமை ஆகிடாத, நீ தர்மத்தை அனுசரின்னு எப்போ நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அருகதை வரும்? நம்ம முதல்ல தர்மத்தை அனுசரிக்கணும், அப்போ தான் அது வரும். இங்கே வந்து இருக்கிறவா எல்லாருமே ஒன்று, இவங்க 1000 பேர் குழுமி இருக்கானா அதில் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறவங்க தான் இங்கே வந்து குழுமி இருப்பீங்க.
பட் 1000 பேர் வந்ததுக்கு வராத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வெளியே இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் ஏன் இங்கே வாங்கலேன்னு கேட்டால், இது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சார், நான் பார்த்த மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், வாங்கோ அப்படின்னு கேட்டவொடனே ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் அப்படின்பா. சரி பரவாயில்ல பொருள் உதவி பண்ணுங்க அப்படின்னா, நானே வரல, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், சாப்பாடா யார் கேட்குறீங்க அப்படிம்பாங்க. சரி கொடுக்குறேன் நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. சார் கூட இன்னைக்கு காத்தாலும் நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. வந்து இறங்கிட்டேன் திருச்சியில், சார் என்னை ஹோட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாராவது வந்திருக்காளான்னு தான் கேட்டேன், ஃபோன் பண்ணேன். சார் தான் ஃபோன் எடுக்கல. அஃப்கோர்ஸ் அவர் இங்கே அத்தனை ஏற்பாடையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு தரம் கூப்பிட்டா போகிறோம், வந்துடலாம். ஆனால் திரும்பி போகிறத நீங்கள் அமுச்சு தான் நான் போவேன், இல்லைன்னா நான் இங்கேயே உட்காந்துட்டுருப்பேன். ஸோ எதை சொல்ல வரேன்னா, இந்த தர்மத்தை அனுச்சிருக்கிறத பற்றி சொல்கிறேன் இல்லையா, இதை சொல்ல உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு முழு அருகதை இருக்குது. நான் வந்து எப்படி ஒருத்தர் இருக்கணுமோ அப்படி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. சைவம் அப்படிங்கிறது பிராமண சமுதாயத்திலேயே தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமண சமுதாயங்களில் மட்டும்தான் சைவம்ங்கிறது கொடுத்துருக்கு, அது தர்மமாக கொடுத்துருக்கு, மற்ற வழக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அந்த தர்மத்தை குறைந்தபட்சம் நாம் அனுசரிக்க வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விஸ்கி பிராண்டிலாம் வெஜிடேரியன் தானே, அது பார்லியிலேருந்தும் உருளைக்கிழங்குலேருந்தும் பண்ணுறது தானே வோட்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய மூளை அதிகம், அதனால் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதற்கான அருமையான வாதங்களை சொல்லிப்போம். பட் வெளியே பொது சமுதாயத்தில் இருக்கேன், என் வீட்டில் எல்லா ஜாதியும் இருக்குது, அந்த அருகதையில் அந்த ஒரு உரிமையில் நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிருக்கலாம் ஜாலியாக வெளியே போய் பாஷாக எல்லார் போலையும் பணக்கார வழக்கங்களை நாம் செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நாம் இருக்கோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேற யார் எப்படி செஞ்சாலும் வேற மாதிரி பார்க்குற சமூகம் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண்மகன் ஒரு தன்னுடைய ஏற்கப்பட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து பிறழும் பொழுது பின்னாடி கை கொட்டி சிரிக்கிறது, முதுகுக்கு பின்னாடி. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், உங்களில் எல்லாரும் நீங்கள் யூ மே பி ஹேவிங் யுவர் பர்சனல் லைஃப், அது உங்களுடைய உரிமை. ஆனால் சமூகத்தில் அதில் ஒவ்வொருத்தரும், ஏன்னா we are 3% மைனாரிட்டி, 3% மைனாரிட்டியில் ஒருத்தருக்கு 5%ஆ இந்த 2024 அந்த 5% 15% மாற்றுறதுக்கு மேக்ஸிமம் முயற்சியை பண்ணுங்க. சீக்கிரமேவ புத்திர பிராப்தி ரஸ்து. பட் இதை நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் இப்போ எல்லாரையும் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கோங்கன்னு சொல்ல வரல. என் வீட்டிலையும் எல்லோரும் இருக்காங்க, செயின் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க, மரியாதை கிடையாது. கருப்பண்ணசாமிக்கு சுருட்டு கொடுத்தா ஓகே, நம்ம ஆகம கடவுள்களுக்கு சுருட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அது, அவங்களுக்கு ஒரு நியாயமா எனக்கு ஒரு நியாயமான அவங்க கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நியாயம்தான், நமக்கு ஒரு நியாயம்தான். அதை நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக யோசிக்கணும். உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த தர்மத்தை நாம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா பின்னாடி போய் கை கொட்டி சிரிக்கிறான். இதுக்கான இமீடியட் கான்சிக்வன்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன ஆகுது, நான் ஒருத்தி குடிக்கிறதுனால என்ன ஆகுறது? சினிமாவில் இருக்கீங்க, நீங்கள் குடிக்க மாட்டீங்களா என்ன கேட்பாங்க எல்லாரும். இல்லைப்பா, அப்போ என்ன சாப்பிடுவீங்க? இளநீ, மோர், டீ, காஃபி குடிக்க மாட்டேன், கூல்ட்ரிங்க் குடிக்க மாட்டேன். நீங்கள் குடிச்சு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, சரி வச்சு ஆதாரம் வச்சுருக்கேன், நீ வச்சுக்கோ. உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் ஒழுக்கமாக இல்லை, ஒழுக்கம் உணவு தரும்னு நான் இருக்கேன், அவ்வளோதான். உண்மையாக இருக்கிறது நேர்மை. ஒழுக்கம்ங்கிறது ஒரு விதமான நேர்மை. என்னுடைய தர்மத்துக்கான நேர்மையை நான் அனுசரிக்கிறேன். என்னால் காலையில் எழுந்திரிச்சா கோயிலுக்கும் போக முடியும், கூட்டத்துக்கும் வர முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காத்தால எழுந்து நான் ரெடியாகிறேன்.